படத்தினுடைய ரொம்ப முக்கியமான பிளஸ் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் தான். அவருடைய பின்னணி இசை தான் இந்த படத்தினுடைய இன்னொரு பலம், ரொம்ப முக்கியமான ஒரு பலம். இந்த படத்தினுடைய கதை ஒரு பலம் அப்படின்னா, கதைக்கு அந்த காட்சிக்கு ஏற்ற அற்புதமான இசையை ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் கொடுத்திருக்கிறது ரொம்ப அற்புதமாக கனக்கச்சிதமாக இந்த படத்துக்கு பொருந்தது. இந்த படத்தோட நம்ம ஒன்றை செய்ய வைக்கிறது அந்த படத்தினுடைய இசை தான். இந்த படத்தினுடைய காட்சிகள், சில காட்சிகள் ரொம்ப நீளமாக தேவைக்கு அதிகமாக கூட இருக்கும். ஆனால் அந்த நீளத்தை நமக்கு ஃபீலே பண்ண முடியாத அளவுக்கு தன்னுடைய இசையின் மூலமாக அதை ஜஸ்டிஃபை பண்ணி நமக்கு அந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறைந்து விடாத வண்ணம் நம்மளை தியேட்டரில் கட்டி போட்டது அவருடைய பின்னணி இசை தான். அந்த பின்னணி இசைக்கு சொந்தக்காரரான ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்களைத்தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, படம் முழுக்க பின்னணி இசையில் ரொம்ப அற்புதமான ஒரு அவுட்டை கொடுத்து நம்மளை மிரட்டி நம்மளை ரசிக்க லைக்க வைத்த ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் படத்தில் பாடல்கள் விஷயத்தில் கொஞ்சம் லேக் விட்டுருக்காரோ அப்படின்னு தான் தோணுது. படத்தில் ஒரு ஹிட் ஆல்பம் கிடைப்பதற்கான அத்தனை ஸ்கோப்புமே படத்தினுடைய கதை களத்தில் இருக்குது. அதை இன்னும் நுட்பமாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா ஒரு 2 அல்லது 3 பாடல்களாவது மனசுக்குள்ளே அப்படியே இறங்குற மாதிரி இருந்திருக்கும். அதை வழக்கமாக ஜஸ்டின் பிரபாகரன் செய்வார். எல்லா படங்கள்லையுமே இது வரைக்கும் அவர் செஞ்சுருக்கிற ஏதோ ஒரு சில பாடல்களாவது நிச்சயமாக ஒவ்வொரு படத்துக்கும் ஹிட் ஆகிடும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஆல்பம் இல்லாமல் போனது நிச்சயமாகவே படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் தான்.